கடைகளில் விற்கப்படும் ரெடிமேட் இட்லி தோசை மாவுகளை தொடர்ந்து பயன்படுத்தினால் உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கின்றனர் மருத்துவர்கள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடைகளில் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் ரெடிமேட் இட்லி தோசை மாவு வகைகளை பெரும்பாலானோர் வாங்கி பயன்படுத்துகின்றனர். அரைச்சி வீட்டில எல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை, வந்தோமா வாங்கினோமா ஈஸியாக ஒரு ½ அன் ஹவர்ல எல்லாம் முடிச்சிடறாங்க. இப்போ அரைச்சி செஞ்சுனாங்க டைம் லேட் ஆகும். ஒரு டக்குன்னு எமர்ஜென்சிக்கு ஒரு குழந்தைக்கு வேணும் டக்குன்னு சொன்னால் ஒரு ½ அன் ஹவர்ல ரெடிமேடாக கிடைக்குது. நல்லா ஈஸியாக இருக்குது, வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது அரைச்சி செய்கிறதுனா கொஞ்சம் லேட் ஆகுது. விலை குறைவு என்பதாலும் வீட்டில் தயாரிக்க போதிய நேரமின்மை உள்ளிட்ட பல காரணங்களாலும் இந்த ரெடிமேட் மாவு வகைகள் பலராலும் விரும்பப்படுகிறது. ஆபீஸ் போறவங்க டைம் ஆகுது, வீட்டில் செய்ய முடியல, 2 பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதனால 1/2 கிலோ மாவு வாங்கினா நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிட்டுடுவோம். சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். வீட்டில் அரைச்சிங்கன்னு செஞ்சுன்னு லோல் பண்ணு கிடக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் மாவும் நல்லா இருக்கு. டைம் இல்லை, வீட்டில் எல்லாம் வேலைக்கு போறாங்க, கரண்ட் பில் ஆகுது, பட்ஜெட் பத்தலை. தினம் 1/2 கிலோ வாங்குவோம். தினம் நைட்டில் 1/2 கிலோ வாங்குவோம், காலையில் 1/2 கிலோ வாங்குவோம். ஒரு நாளைக்கு 1 கிலோ. அது போங்க, காலைல அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, நைட்டு செய்யறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் சுகாதாரமற்ற முறையில் அரைப்பதாலும் மாவினை புளிக்க செய்வதற்காக சேர்க்கப்படும் பேக்கிங் சோடா போன்ற வேதிப்பொருட்களாலும் அஜீரண கோளாறு, வயிற்று வலி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாவு ஏதாவது அவங்க பேக்கிங் சோடாவோ இல்லை ரைசிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி தான் அதை நம்ம பொங்க வைக்க முடியும். அந்த இட்லி மாவை ஒரு மாதிரி பசியே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதில் ஆட் பண்ணக்கூடிய அந்த பேக்கிங் சோடாவோ இல்லை அந்த ஒயிட் கலர் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே கூட நம்ம பசி இல்லாமல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சற்று சிரமம் பார்க்காமல் வீட்டிலேயே இட்லி தோசை மாவினை அரைத்து கொண்டால் உடல் நலத்தை பாதுகாக்கலாம் என்பதே மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக எஸ் ராஜா.